மதுரை திமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான தென்மண்டல மாநாடு. மேடைக்கு வந்த முதல்வருக்கு உற்சாக வரவேற்பளித்த தொண்டர்கள். திமுக அமைச்சர்களுக்கு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மிசா தடாவை பார்த்தவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்றும் சூளுரை. இன்னைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லயே திமுக மேலதான் பாஜக அரசு அதிகமான ரைடுகள் நடத்துறாங்க. நம்ம அமைச்சர்களுக்குத்தான் அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கறாங்க. ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம்னு பாக்குறாங்க. எமர்ஜென்சியை பார்த்த திமுக என்ன வழக்கு போடு. நாங்கள் பார்க்காத மிசாவா, நாங்கள் பார்க்காத தடாவா? மதுரை வரும் பிரதமர் மோடியிடம் மெட்ரோ எப்போது என்று கேளுங்கள். மோடியிடம் கோரிக்கையை கூட பழனிசாமியால் வைக்க முடியவில்லை என ஸ்டாலின் விமர்சனம். மார்ச் 1ஆம் நாள் இதே மதுரைக்கு பிரதமர் வரப்போகிறார். அவர்கிட்ட மதுரை மக்கள் என்ன கேட்கணும்னா, ஏன் இந்த மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்கலன்னு கேட்கணும். ஏன் தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டங்களையும் கொடுக்கலன்னு கேட்கணும். நியாயமா? எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கணும். ஆனா கோரிக்கையா கூட இதையெல்லாம் கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியா அவர் மாறிட்டார். பாஜகவுக்கு பயந்து 5000 ரூபாயை வங்கியிலிருந்து உடனே வித்ரா செய்த மக்கள். கொடுப்பது திமுக, பறிப்பது பாஜக என முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மதுரையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் நடந்த காந்தியை மறவோம் நிகழ்ச்சி. ஒரே மேடையில் பங்கேற்ற திமுக கூட்டணி தலைவர்கள். மீண்டும் தேர்தல் பரப்புரையை தீவிரப்படுத்தும் மதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. சென்னை அம்பத்தூர் பகுதியில் சற்று நேரத்தில் வாக்கு சேகரிப்பு. முன்னாள் முதல்வர் கருணாநிதி வழியில் திருவாரூரில் போட்டியிடப் போவது யார்? மு க ஸ்டாலினா, உதயநிதியா என யோசனையில் அண்ணா அறிவாலயம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு? பேச்சுவார்த்தை நடத்த டி.ஆர். பாலு தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை அமைத்தது திமுக. இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீகை நாளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது திமுக. 2 இடங்கள் ஒதுக்கப்படும் என தகவல். தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்தது மதிமுக. மதிமுக அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைப்பு. திமுகவிடம் 13 தொகுதிகள் அடங்கிய உத்தேச பட்டியலை தேமுதிக வழங்கியதாக தகவல். விருதுநகர், விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம் உள்ளிட்ட தொகுதிகளை கேட்க திட்டம். தேமுதிக கூட்டணி கொள்ளையடிப்பதற்கான கூட்டணி. தாவேகவில் நிலை பரிதாபமாக இருப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி திமுக கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து. பதவிக்காக எதையும் செய்ய துணிந்துவிட்டார் பன்னீர்செல்வம்.
முதல்வருடனான சந்திப்பு குறித்து டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். நண்பர் OPS அவர்கள் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார் என்பது உண்மையிலேயே வருத்தம் தருகிறது. 2017 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அவரை பதவியிலிருந்து இறக்கியது ஒரு நியாயமான நடவடிக்கை என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். காங்கிரஸ் கட்சியில் இனி யாரும் முரண்பாடாக பேச மாட்டார்கள், பொறுத்திருந்து பாருங்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. காங்கிரஸ் தலைவரா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க கூட்டணி நிலைப்பாட்டுல, ஆனா உங்க கட்சிக்குள்ள இருக்கிற சில தலைவர்கள் முரண்பாடான கருத்துக்கள் சொல்றாங்க, நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னீங்க. இனிமே முரண்பாடான கருத்துக்கள்லாம் சொல்ல மாட்டாங்க, பொறுத்திருந்து பாருங்க. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தாவேக்காவில் ஐக்கியம். முன்னாள் அமைச்சர் தலித் எழில்மலையின் மகள் எழில் கேத்ரினும் விஜய் முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தார். தாவேக தேர்தல் கண்காணிப்பாளர்களை நியமனம் செய்து கட்சித் தலைவர் விஜய் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் முதன்மை கண்காணிப்பாளர்களாக ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா நியமனம். தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் இன்று 2080 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் விலை 1,17,440 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை நேற்று மாற்றமின்றி தொடர்ந்த நிலையில் இன்று கிராமுக்கு 20 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி விலை 2,90,000 விற்பனை. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை. விருதுநகர், தேனி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் நாளை கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இன்றைய தற்காலிக சிரமம் நாளைய சிறந்த சென்னை எழும்பூராக மாறும். மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்த நிலையில் ரயில்வே விளக்கம். எழும்பூரிலிருந்து புறப்படும் சோழன், பொதிகை, பாண்டியன் உள்ளிட்ட 8 ரயில்கள் மாம்பலம் ரயில் நிலையத்தில் நிற்கும். நாளை முதல் ஏப்ரல் 6 வரை 2 நிமிடங்கள் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மாசி பெருவிழா தேரோட்டம். தேரை வடம் பிடித்து இழுத்து ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் பிரேசில் அதிபர் லுலா சில்வா சந்திப்பு. இருதரப்பு வர்த்தகத்தை $20 பில்லியன் உயர்த்த இலக்கு. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு அதிபர் டிரம்ப் விதித்த வரி செல்லாது என அறிவித்தது அமெரிக்க உச்சநீதிமன்றம். தீர்ப்புக்காக நீதிபதிகளை கடுமையாக விமர்சித்த டிரம்ப் வரி விதிப்புகளை நிறுத்தப் போவதில்லை என்றும் திட்டவட்டம். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் மாற்றம் இருக்காது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். தங்கள் பொருட்களுக்கு இந்தியா வரி செலுத்தும் என்றும் இந்திய பொருட்களை வரியின்றி தாங்கள் இறக்குமதி செய்யப்போவதாகவும் விளக்கம். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்டு விட்டதாக ராகுல் காந்தி விமர்சனம். வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துவிட்டு மாற்றங்கள் செய்ய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தல். உலகின் மிகப்பெரிய அமேசான் நதியை தூர்வாரும் பணிகளுக்கு கடும் எதிர்ப்பு.
பிரேசில் அரசின் திட்டத்தை எதிர்த்து பழங்குடி மக்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் போராட்டம்.